இந்த கட்டளையின்படி கீழ்ப்படிய போகும். அப்படிதானே? இப்ப 24ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 24ஆம் அதிகாரத்துல படிங்க. 9ஆம் வசனத்திலிருந்து வாசி. இப்ப இங்க ஒரு பலிபீடம் கட்டப்படுது. இங்க கட்டுகிற பலிபீடத்தை கட்டின பார்த்த உடனே அங்க பலி பொருள் வைக்கப்பட்டிருக்கு. அங்க என்ன செய்யப்பட்டு சர்வாங்க பலியா வைக்கிறது. நம்ம சர்வாங்கமா கர்த்தருக்கு கொடுக்கிறோம். கொடுக்கப்பட்டது யாரு? மோசே, நாதாபு, ஆரோன், அபியூ அப்படின்னு சொல்லுகிற 4 பேர். பிறகு 12 மூப்பர்கள், பிறகு 70 பேர்கள். இத்தனை பேரும் என்ன செஞ்சிருக்காங்க? அங்க பலிபீடத்துல மோசே கொடுக்கிற பலியை கொடுக்கறதுக்காக இவங்க ஒருங்கிணைக்கப்பட்டு எத்தனை 6 லட்சம் புருஷர்களுக்காக இவங்க கடவுளுடைய சன்னிதானத்துல கடவுளை பார்க்கணும்னு வந்திருக்கிறாங்க. வந்திருக்கும் போது இங்க ஒரு பலிபீடம் கட்டப்படுது. இந்த பலிபீடத்துல இவங்க என்ன செஞ்சிருக்காங்க? பலி பொருளை வச்சிருக்காங்க. தங்களை இணைஞ்சிருக்காங்க, பலியை வச்சிருக்காங்க. அந்த பலியில 2 கொடுக்கப்பட்டிருக்கு. எனது ஒரு பக்கம் ஆடு கொடுக்கப்பட்டிருக்கு, இன்னொரு பக்கம் பசு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 2 பலியையும் செலுத்தின உடனே என்ன செய்திருக்காங்க? அந்த ரத்தத்தை 2 ரத்தத்தையும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த 2 ரத்தம் ஆட்டுடைய ரத்தத்தையும் என்னது மாட்டுடைய ரத்தத்தையும் கொண்டு வந்து பலிபீடத்துல 7 தரம் தெளிக்கணும். ஜனங்கள் மேல 7 தரம் தெளிக்கணும். இப்ப இவங்க கடவுளை பார்க்கிறாங்க. இந்த காரியத்தை செய்த உடனே இவங்க யாரை பார்க்கிறாங்க? கடவுள் தரிசனமாக்குறாரு. அவங்களுக்கு முன்னாடி என்ன பார்க்கிறார்? பாவம் ஒழிந்து போகுது. பாவம் என்ன செய்கிறது? ஒழிந்து போகிறது. நோய்கள் தீட்டுகள் அகன்று போகிறது. என்ன செய்கிறது? இவர்களுடைய வாழ்க்கையில இருந்ததான போராட்டம், இவருடைய வாழ்க்கையில் இருந்த கலக்கங்கள் இவர்களை விட்டு நீங்குகிறது. என்ன கலக்கம் இருந்தது? அங்கேயும் இங்கேயும் திரும்பிக்கிட்டு இருந்தோம். இப்ப கடவுள் ஒருவரையே பின்பற்றி நம்ம வந்துட்டோம். கடவுள் நம்மளை என்ன செய்வா போகிறார்? நடத்த போகிறார். நாம் நமக்கு முன்னிலையில் யார் போய்கொண்டிருக்கிறார்? தேவன் போய்கொண்டிருக்கிறாருங்கிற ஒரு ஆட்டுக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்சிருச்சு. ஆட்டுக்கு என்ன கிடைச்சிருச்சு? வெளிச்சம் கிடைச்சிருச்சு. நம்மளை மேய்க்கிறவனோட தான் நம்ம போகணும். நம்ம வேற பக்கம் என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாதுங்கிற ஒரு வெளிச்சம் கிடைச்சிருச்சு. அந்த ரத்தத்தை எடுத்து அவன் என்ன செய்கிறான்? பலிபீடத்தின் மேல வாழ்வுக்கான காலங்கள் அடிப்படையில கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? அந்த வாழ்வு காலம் முழுவதும் என்ன செய்யறான்? தனக்கு வாழ்வு கொடுத்த தேவனிடத்துல தன்னை அர்ப்பணிக்கிறான். ஆகவே இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் என்ன செய்யப்படுது? இவனுடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்பட்டது என்று அவனுடைய இது இயேசு கிறிஸ்துடைய ரத்தம், இதுதான் இயேசு கிறிஸ்துவினால் உண்டான உடன்படிக்கை என்று சொல்லி என்ன செய்யறாங்க? அந்த பலிபீடத்தின் மேலேயும் தெளித்து அந்த மனுஷர்கள் மேலேயும் என்ன செய்யப்படுகிறது? தெளிக்கப்படுகிறது. அப்போ எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு கிடைக்கிறதுக்காக தெளிக்கப்படுது. 2வது என்னது அந்த ரத்தம் கலந்துருக்கு? மாட்டுடைய ரத்தம். அந்த மாட்டினுடைய ரத்தம் கலந்த இருக்கிற ரத்தம் என்னது? பணியாத மாடா இருந்துச்சு. இப்ப கீழ்ப்படுகிற மாடா வந்துருச்சு. இப்ப என்னஞ்சிருச்சு? பலிக்கு மேல தன்னுடைய பாவங்கள், மனுஷனுடைய பாவங்கள், எல்லாருடைய பாவங்களும் தேவனிடத்துல சொன்ன உடனே தேவ மனுஷகுமாரனாகிய தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி கொடுத்து எந்த மனுஷனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசு நாதரை இவ்வளவாய் தந்தருளி நம் எல்லார் மேலும் அன்பு கூர்ந்தாரே, அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் உன்னையும் என்னையும் பரிபாலித்திருக்கிறது. இந்த பலிபொருளை பார்த்த உடனே இந்த 4 பேரும் தேவனை தரிசிக்கிறாங்க. இங்க 70 பேரும் தேவனை தரிசிக்கிறாங்க. சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு தேவனை என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. இவங்க 70 பேரும் தான் இந்த ஜனங்களை நடத்த வேண்டும். அந்த பாசத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். சரியா? அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாசிங்க. இங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். அவருடைய பாதத்தின் கீழ் நீல கல்லிலைத்த, எப்படி என்ன பேருக்கு நீலக்கல் பார்த்துருக்கீங்க? சஃபயர்னு சொல்லக்கூடிய ஒரு கல். நீங்க இதுல பார்த்துருக்கீங்க, மோதிரத்துல பார்த்துருக்கீங்க. ரத்தின கல்லுல ஒரு கல் நீளமா இருக்கும், நீல நிறத்துல இருக்கும். அந்த கல்லு போல
அந்த கல் இழைத்த கல் எப்படி இருக்கும்? அந்த நீலக்கல் அது எப்படி இருக்கும்? ரொம்ப ப்ளூ